வணக்கம் நடராஜன் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் பஹல்காம் நேற்று இன்று நாளை என்ற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில மிக தெளிவான ஒரு கேள்வி, உலக அளவில் தற்போது பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பஹல்காம் பயங்கரத்துக்கு பிறகு இந்தியாவின் திட்டமிடல் சிறந்த முறையிலே உள்ளதை உள்ளபடி சொல்லி பாகிஸ்தானை தனிமைப்படுத்தியிருக்கிறது என்ற கருத்து தற்போது வலிமை பெற்று வருகிறது. இதை ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரியாக இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பாகிஸ்தானுடைய நிலை தற்போது எப்படி இருக்கிறது நடராஜன்? அதாவது இந்த பஹல்காம் படுகொலைக்கு பிறகு உடனே இந்தியா மட்டுமல்ல, நமது நட்பு நாடுகளாக இருக்கட்டும் அல்லது எந்த நாடுகளாக இருக்கட்டும் அதை வன்மையாக கண்டித்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இத்தாலி, அப்புறம் அண்டை நாடுகள், இப்படி முக்கியமான நாடுகள் நமக்கு அந்த படுகொலையை மிக மிக கண்டனம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் நமது அரசாங்கத்திற்கு, அதாவது மோடியின் அரசாங்கத்திற்கு எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் செய்வோம் என்று ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லோரும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இதற்கு முன்னால் இப்படி நடந்ததாக நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. உலகம் மொத்தமாக நமக்கு இந்தியாவுக்கு இந்த விஷயத்தில் மிகவும் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நீங்கள் சொன்னது போல பாகிஸ்தான் உலகத்தில் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. அவர்களுக்கு நட்பாவுள்ள நாடுகள் கூட இதை கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வகையில் அதாவது இந்த பஹல்காமம் இந்த சம்பவத்திற்கு பாகிஸ்தானில் உள்ள தலைமை படை தளபதி, அதாவது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அசிம் முனீர் அவர்களும் இதை தூண்டிவிட்ட மாதிரி ஒரு சில நாட்களுக்கு முன்பு அவர் அயல் நாட்டில், அதாவது இந்த பர்சன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் ஒரிஜின், நமது எப்படி பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் இருக்குதோ அதே மாதிரி அவர்களும் இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு சந்திப்பை நடத்துவார்கள். அந்த சந்திப்பில் அவள் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அசீம் முனீர் கூறியது ரொம்ப மிகவும், அதாவது ஒப்பற்ற நிலையில் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய உரையாக இருந்தது. அந்த உரையை நான் பார்த்த பொழுது நான் கூட ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் அதாவது இந்தியாவில் அந்த மாதிரி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இந்த மேடையில இப்படி பேசுவாரா? நிச்சயமா பேச மாட்டார்கள். அப்படியான ஒரு அதிர்ச்சியான உரையாக அவருடைய உரை இருந்தது. அதாவது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றாக வாழ முடியாது, அப்படி சில he was instigating the separatists as well as the terrorists. அந்த மாதிரி அதைதான் அப்படித்தான் சொல்லணும். அப்படியெல்லாம் சொல்லி நடராஜன் சார் ஒரு மதவாதத்தை தூண்டும் வகையில் பேசியிருக்கிறார். அவர் பேசிய ஒரு வாரத்திற்குள் இது போன்ற பஹல்காம் பயங்கரம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் என்னுடைய கேள்வி என்னவென்றால், தற்போது பாகிஸ்தானுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கக்கூடிய சீனா கூட பாகிஸ்தானின் செயலை கண்டித்திருக்கிறது. தற்போது ஏனென்றால் சீனா பாகிஸ்தானை நம்பி பல பில்லியன் டாலர்கள், கிட்டத்தட்ட 400 பில்லியன் டாலர்கள் முதலீடு செய்திருக்கிறது. இந்த சைனா பாகிஸ்தான் சிபிஇசி என்று அழைக்கப்படுகின்ற சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் என்ற ஒரு பெரிய முதலீடு, கிட்டத்தட்ட பல பில்லியன் டாலர்களை அங்கு முதலீடு செய்திருக்கு. இதனால் பயந்து போன சீனா போர் ஏதாவது மூண்டால் தன்னுடைய முதலீடுகள் எல்லாம் அழிந்துவிடும் என்பதற்காக தற்போது பாகிஸ்தானை மறைமுகமாக மன்னிப்பு கேள் என்று சொன்ன பிறகுதான் இது போன்று நடுநிலை என்ற வகையிலே நடுநிலை விசாரணைக்கு தயார் என்று கூறுகிறார். இந்த நடுநிலை விசாரணைக்கு தயார் என்ற பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவருடைய கருத்து இப்படி திடீரென சொல்ல நடுநிலை விசாரணைக்கு நாங்கள் தயார் என்று சொல்வது எதை காட்டுகிறது? பாகிஸ்தான் மிரண்டு போயிருக்கிறது, எல்லா நாடுகளின் அழுத்தமும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்திருக்கிறது என்பதை உறுதி செய்கிறதா? உங்கள் கருத்து என்ன சார்? நிச்சயமாக. அதாவது இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தான் அப்படியே பயந்து போய்கின்றது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதற்கு மேலே
நம்ம வந்து ஏற்கனவே எல்லா ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுத்தாச்சு. இனிமேல் மிச்சம் இருப்பது மிலிட்டரி ஆக்ஷன் தான். அதுக்காக தான் இந்தியா அப்படியே இது எப்ப நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறது அப்படி எதிர்பார்த்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்ம சொன்னது போல எல்லா நாடுகளும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அதனால பாகிஸ்தான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பயந்து போய் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இருந்த போதிலும் அங்கே சில மீட்டிங் எல்லாம் நடக்குது. அந்த சந்திப்புகள்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியுது. ஆனால் நான் சொன்ன மாதிரி ராஜதந்திர நடவடிக்கை ஏற்கனவே எடுத்தாச்சு. இதுல ரொம்ப முக்கியமானது சண்முக சுந்தரமும் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்கு இல்லையா, IWT, அந்த சிந்து நதி தண்ணி நதியை வந்து நம்ம தண்ணியை நிறுத்த போறது நிறுத்தி விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான முடிவு என்று நினைக்கின்றேன். 1960 இன்று வரைக்கும் எத்தனையோ 2 நாடுகளுக்கும் இடையில சண்டைகள், போர், அப்புறம் ப்ராக்ஸி வார், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனா நம்ம அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஆனால் இன்று அந்த நிலைக்கு நம்மளை தள்ளிவிட்ட மாதிரி நாம் இந்த ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. தள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்க சொல்றத புரிகிறது சார். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப போர் என்று ஒன்று வருமா என்ற ஒரு அச்சம் நமக்கும் இருக்கிறது. ஏன்னா போர் வந்தால் இரு தரப்புக்கும் பாதிப்பு. பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய அழிவு, ஆனால் இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கும். இந்தியாவிலும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த பாதிப்பை உணரக்கூடிய தாக்கம் ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. எனவே இந்த போர் வருமா அல்லது வேறு ஏதேனும் வகையில் இந்தியா அவர்களுக்கு தண்டனை வழங்குமா? என்ன நடக்கும் சார்? உங்க அனுபவத்தை நீங்க சொல்லுங்க சார். நான் நினைக்கிறேன் போர், அதாவது ஃபுல் ஃபிளெஜ்ட் வார், முழு போர் வருமா என்கிறது சந்தேகம். ஆனால் முழு போருக்கு நாம் தள்ளப்படலாம். நாம வந்து என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்பது ஒரு சஸ்பென்ஸ்ல தான் இருக்கு. ஆனா சில பேருக்கு தெரியும். எனக்கும் ஓரளவுக்கு யூகிக்க முடிகின்றது என்ன நடக்க போகின்றது என்று. ஆனால் இந்த நிமிடத்தில் அதை கூறுவது நல்லதா நம்ம நாட்டுக்கு என்று யோசிக்க வேண்டியது உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் இந்தியா எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் பாகிஸ்தான் வந்து they are going to retaliate. அவர்கள் அந்த மாதிரி இன்னைக்கு தான் யாரும் சொல்லிடுறாங்க, நாங்க இந்தியா வந்து எங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் there will be a full-fledged war என்று பாகிஸ்தான் கூறுகின்றது. சோ அந்த மாதிரி முழு போருக்கும் நாம் தள்ளப்படலாம். அந்த நிலையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இல்ல சார், எனக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த புலி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியே சொல்லிட்டு இந்த பிரச்சனையை அமைதியா விட்டுருவாங்களா? இல்ல நிச்சயமா ஒரு நடவடிக்கை இருக்கும், அது அழுத்தமான நடவடிக்கை, பாகிஸ்தான் மீண்டும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அந்த நடவடிக்கை இருக்குமா, அல்லது எப்படிப்பட்ட நடவடிக்கையா இருக்கும் சார்? ஏன்னா ஒரு வெளியுறவுத்துறையில் நீங்க இருக்கீங்க, பல ஆண்டுகள் பல ஸ்ரீலங்கா போன்ற இடங்கள்ல முக்கியமா பணியாற்றிருக்கீங்களா, பாகிஸ்தான்ல கூட பணியாற்றிருப்பீங்க நிச்சயமா. எனவே அங்குள்ள அனுபவங்களை வைத்து பார்க்கும்பொழுது இது புலி வருது கதையா இருக்குமா, இல்ல நிச்சயம் புலி வந்து பெரிய ஆட்டத்தை ஆடும் என்ற நிலையா இருக்குமா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. 100க்கு 100 ஒரு தீவிரமான நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பாக நடக்க போகின்றது. அது உறுதி. அதில் இந்தியா உறுதியாக இருக்கின்றது. அது எந்த விதமான நடவடிக்கையாக இருக்கும் என்பதுதான் நம்மளால் யூகிக்க முடியவில்லை. பிரதமர் ஏற்கனவே கூறியிருக்கின்றார், நாங்கள் அதாவது இந்திய அரசாங்கம் எடுத்து போகும் நடவடிக்கை இட் வில் பி பியாண்ட் இமேஜினபிள், இட் வில் பி அன்இமேஜினபிள் என்று கூறியிருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த தடவை என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் ஏதோ பெருசாக நடக்க போகின்றது. நிச்சயமாக கற்பனைக்கு எட்டாத ஒரு நடவடிக்கை இருக்கும் என்று பிரதமரே சொல்லியிருக்கிறார். எனவே என்ன நடவடிக்கை என்று பார்ப்போம். இருந்தாலும் உங்கள் நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி திரு நடராஜன்.